ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி கொத்தவரங்காய் பருப்பு உசிலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொத்தவரங்காய் எடுத்திருக்கோம். இது வந்து நார்மலாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் வந்து கொஞ்சம் துவர்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நம்ம பருப்பு உசிலியாக பண்ணி சாப்பிடும் போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து மறைஞ்சிடும். இப்போ நான் வந்து கடலை பருப்பும் கொஞ்சம் மிளகாயும் வந்து ஊற வச்சுருக்கேன். இது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து அதை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொத்தவரங்காயெலாம் பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். 2 முனையும் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி பீஸாக துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அதை பண்ண போகிறோம். இப்போ நான் எல்லாத்தையுமே நறுக்கிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம சூப்பராக வந்து நறுக்கியாச்சு. இதை வேக வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு வானலி போட்டுக்கிறேன். அந்த வானலியில் நம்ம இந்த நறுக்கின காயை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அது வந்து வெந்து வர அளவுக்கு விட்டுக்கலாம். இப்போ உப்பும் சேர்த்துக்கிறேன். இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வரும். நீங்கள் நசுக்கி பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் அது வெந்தது. இப்போ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வெந்திருக்கு. நீங்கள் கையில் எடுத்து ஒன்று நசுக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கிறது தெரியும். இது வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி துவர்ப்பும் கசப்புமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பருப்பு உசிலியோடு சேர்த்து சாப்பிடும் போது அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லா டாமினேட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுட்டாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பும் மிளகாயும் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்றபடி நீங்கள் வந்து மிளகா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கிறதுனால ஒரே ஒரு காஞ்ச மிளகா தான் வச்சுருக்கேன். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது வந்து நீங்கள் குறைன்னு அரைக்கலாம், இல்லைனா உங்களுக்கு வந்து நைஸாக வேணும்னாலும் அந்த மாதிரியும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1-2 தான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து இதை வானலியில் நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கடலை எண்ணெயை தான் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம எண்ணெய் சேர்த்து பண்ணும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடியிலலாம் ஒட்டாத நல்லா வந்து உங்களுக்கு வரும் வெந்து. இப்போ வந்து கடுகு தேவையான அளவுக்கு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதையும் சேர்த்து நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம். அடுத்தது இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயமும் தட்டிக்கலாம். ஏன்னா கடலைப்பருப்பு சேர்க்கறதுனால வாயு பதார்த்தம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து பெருங்காயம் வந்து கொஞ்சம் வாசனைக்கு நல்லா தாராளமாகவே நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மிக்சர் அந்த பேஸ்ட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை. இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா போடும் போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயிலேயே வேகிறதுனால நல்லா உதிராக ஒட்டாதே உங்களுக்கு வந்து அழகாக வரும். இப்போ கருவேப்பிலையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். ஒரு வதக்கிட்டு நம்ம இதை மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்கள் மூடினாலே நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆவியில் வச்சு அதுக்கப்புறமா வதக்குவாங்க. அதை விட இது வந்து ரொம்ப ஈஸியானது. அப்படியே நீங்கள் வந்து வதக்கிடலாம் இதை. இப்போ நான் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு உதிராக வருது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். ஆனால் தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் விடணும். அப்போ தான் உங்களுக்கு அடியிலலாம் ஒட்டாத சூப்பராக வந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அடியிலலாம் ஒட்டாத நல்லா வெந்தும் வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம். அதையுமே சேர்த்து தேங்காயும் போட்டு நல்லா நம்ம வந்து பிரட்டிக்கணும். தேங்காய் நல்லா வாசனையாகவும் ஒரு டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும் இதுக்கு. அதனால தான் நம்ம தேங்காய் சேர்க்கறது. தேங்காவையும் போட்டு இதையும் ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வேக வச்சுருக்க காய் அதையுமே சேர்த்து நல்லா நம்ம பிரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான நம்மளோட பருப்பு உசிலி ரெடி ஆயிரும். இந்த பருப்பு உசிலியை நீங்கள் வந்து பீன்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் இந்த மாதிரி பண்ணுற இதுக்கெல்லாமுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கொத்தவரங்காயும் போட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான பொரியல் ரெடி. இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு துவர்ப்பாக இருக்குன்றதுனால லாஸ்ட்டாக நம்ம இதெல்லாம் வதக்கிட்டு 1 ஸ்பூன் சர்க்கரையை மட்டும் மேலாக்கில் தூவி விட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ நீங்கள் வந்து தூவினீங்க அப்படின்னா ஒரு லிட்டில் ஸ்வீட்னஸோடு உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம அதையுமே செஞ்சுட்டு சர்வ் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ரசம் சாதத்து கூட தான் இதை வந்து வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் மட்டும் இப்போ நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நம்ம இந்த வந்து இறக்கிடலாம் இப்போ அடுப்புலேருந்து. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் ட்ரெடிஷ்னலானதுமே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.